வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நாம் அயன் கால்சியம் நிறைந்த பீனட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிலக்கடலை சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம். 1 கப் நிலக்கடலை, 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 3 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு தேங்காய், தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் எடுத்திருக்கேன். இப்போ நாம் நிலக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க கடலையை போட்டு வறுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வறுத்த கடலையே இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நிலக்கடலை வறுத்ததுக்கப்புறமா மறுபடியும் பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதே சூட்டில் வரமிளகாயையும் இஞ்சி பூண்டையும் வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வறுபட்டதுக்கு அப்புறமா அந்த 1/2 கப் தேங்காவை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்தது மிக்சியில் நிலக்கடலையை ஒரு சுத்து அடித்து தோலை பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பிரித்த கடலை கூட வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் தேங்காய் கலவையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு தாளிப்பு எடுத்து சட்னியில் ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் பீனட் சட்னி ரெடி. இந்த சட்னி இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரியான டிஷ்ஷஸ் இன்னும் இருக்குது. அது வரைக்கும் வீடியோ பதிவு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.